வணக்கம். ஐஸ் பிரியாணி சேனலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசி உதிரி மாவு எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இங்க மாப்பிள்ளை சம்பா அரிசி அரை கப் எடுத்திருக்கேன். 125 ml கப்பு, அததான் அரை கப்புன்னு சொல்லுவாங்க, அதுலதான் எடுத்திருக்கேன். இப்ப இந்த அரிசியை ஒரு 3 to 4 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு இங்க வச்சிருக்கேன். இதை நம்ம ஒரு சுத்தமான ஒரு காட்டன் துணியில தண்ணியை வடிச்சிட்டு காய வைக்கணும். சாதாரணமா நம்ம பச்சரிசி மாவு அரைக்கும் போது அரிசியை 4 மணி நேரம் எல்லாம் ஊற வைக்க மாட்டோம். ஒரு 1 மணி நேரமோ இல்ல 2 மணி நேரமோ ஊற வச்சு காய வச்சு அரைப்போம். ஆனா இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசிக்கு பாத்தீங்கன்னா இதோட தோல் கொஞ்சம் தடிமனா இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் நேரம் தேவைப்படும். இதை நம்ம துணியில போட்டு உலர்த்தும் போதும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் நேரம் தேவைப்படும். ஒரு 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் ஆகும் கொஞ்சம் உலர்ந்து வரத்துக்கு. அதே மாதிரி நம்ம உலர வைக்கிறப்போ ரொம்ப காய வச்சிடக்கூடாது, கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும் அதுல. அந்த மாதிரி பதத்துல எடுத்து நீங்க மாவு அரைச்சீங்கன்னாதான் நமக்கு ஒரு நைஸான பதத்துல ஒரு மாவு கிடைக்கும். அந்த தண்ணியை நம்ம வடிச்சிடலாம். இந்த தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறம் இதை ஒரு துணியில காய வச்சிடலாம். பாருங்க, நான் ஒரு சுத்தமான ஒரு காட்டன் துணியில இந்த அரிசியை நல்லா உலர்த்தி இருக்கேன். இது நீங்க வெயில்ல காய வைக்கணும்னு இல்ல, நீங்க வீட்லயே ஃபேனுக்கு கீழே காய வச்சா போதுமானது. பாருங்க, இப்ப இந்த அரிசி நல்லா உலர்ந்துருச்சு. இது இப்படி நீங்க கையில எடுத்து இப்படி புடிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதம் தெரியும். இதுதான் நமக்கு கரெக்டான பதம் மாவு அரைக்கிறதுக்கு. இப்ப நம்ம இந்த மிக்சியை போடும் போது நீங்க ஒரேடியா ஒரே தடவையிலேயே மிக்சியில போட்டு அரைச்சிடாதீங்க. மிக்சியை கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி போட்டு அரைச்சிங்கன்னாதான் நமக்கு மாவு கொஞ்சம் நல்ல நைஸ் மாவா கிடைக்கும். இந்த ஜல்லடையில பாத்தீங்கன்னா 2 சலிப்பு இருக்கும். ஒண்ணு நைஸ் கண்ணா இருக்கும், இன்னொன்னு கொஞ்சம் ரவா சலிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரவா சலிக்கிற மாதிரி இருக்கிறது நமக்கு வேண்டாம். இந்த நைஸா இருக்கிற இந்த சலிப்புலதான் நம்ம சலிக்கணும். இப்ப நம்ம இதை கொட்டி ஒரு சலிப்பு சலிச்சிடலாம். பாருங்க, இப்ப நம்ம மாவு அரைச்சு எடுத்தாச்சு. இது நான் மிக்சியில ஒரு 3 தடவை போட்டு அரைச்சு எடுத்திருக்கேன். உங்க மிக்சி கொஞ்சம் புது மிக்சியா இருக்கு, உள்ள பிளேட் எல்லாம் நல்லா இதுவா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரே தடவையிலே நல்லா மசிஞ்சிரும். எனக்கு கொஞ்சம் நேரம் எடுத்தது. இந்த அரை கப் அரிசி அரைச்சதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் மீதம் இருக்கு. இது இதுக்கு மேல அரையில, அதனால இதை எடுத்து வச்சிருக்கேன். இதை நீங்க எதுவும் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இதை போட்டு உப்புமா செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் ரொம்ப நிறைய இப்ப 1 கிலோ அரைக்கிறீங்க, 2 கிலோ அரைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப வீட்டுல அரைக்கிறது அந்த அளவுக்கு சரியா வராது. நீங்க அதனால என்ன பண்ணுங்க, மிஷின்ல கொடுத்து அரைச்சிருங்க. இதே மாதிரி அரிசி ஊற வச்சு காய வச்சுட்டு அந்த ஈரப்பதத்தோடய மிஷினுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா அரைச்சு கொடுப்பாங்க. நானும் அதே மாதிரிதான் அரைச்சு வச்சிருக்கேன். நீங்க உங்க வீட்டுல அர்ஜென்ட்டுக்கு ஒரு புட்டு வைக்கணும், இல்ல இடியாப்பம் செய்யணும் அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சமா தேவைப்படுறப்ப நீங்க மிக்சியில போட்டுக்கலாம். நிறைய தேவைப்படுதுங்கிறப்ப நீங்க மிஷின்ல கொடுத்து அரைச்சு எடுத்துக்கோங்க. மேலும் பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல அரைச்சாலும் மிஷின்ல அரைச்சாலும் இந்த மாவை அரைச்சதுக்கு அப்புறம் உடனே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிடாதீங்க. இதை ஒரு தாம்பாளத்திலயோ இல்ல பேப்பர்லயோ கொட்டி நல்லா இந்த ஈரப்பதம் போற அளவுக்கு உலர்த்திட்டு எடுத்து வைக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க இந்த மாவை லேசா வறுத்து எடுத்து அதுக்கப்புறம் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். நான் இப்ப இந்த மாவை வறுத்து தான் எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, நம்மளோட பாரம்பரியமான ஆரோக்கியமான அரிசிகளின் முதன்மையான மாப்பிள்ளை சம்பா அரிசியில இருந்து இப்ப நமக்கு அரிசி மாவு இப்ப தயாராயிருச்சு. இது நீங்க குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம். இது உங்களோட உடம்புக்கு வலிமையை கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை இது கூட்டும். இதை வச்சு பாத்தீங்கன்னா நீங்க இடியாப்பம், புட்டு, கொழுக்கட்டை, இன்னும் நிறைய ரெசிபிஸ் இதை வச்சு செய்யலாம். நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். அந்த ரெசிபிஸ் எல்லாத்தையும் நீங்க எங்களோட சேனல்ல பார்க்கலாம். மேலும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதுக்கான லிங்க்கும் இருக்கும். அது எல்லாத்தையும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. நன்றி.